பாதிக்கப்பட்ட ப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். ஓ மை காட், பயங்கரமாக இருக்கே. நான் இடமே இப்படி இருக்குது. இது பாரு, நான் வெளியில் நான் உடச்சிட்டு வந்துருக்கேன். இவரே மேலே பாருங்க பிறந்துக்கிட்டு எப்போ இடிச்சு விடும் யாருக்கு தெரியாது போலயே. ஓ மை காட், பயங்கரமாக இருக்கே. அந்த கம்பி கடியிலையும் வேறு மாதிரி வந்துருக்குல. மேலே செடியாக ப்ரோ கம்பி இல்லை ப்ரோ, மேலே ஃபுல்லாகவே செங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க, கம்பிலாம் வைக்கல. ஏய் யாரு? சவுண்ட் எங்கேருந்து கேட்குது? யார் இருக்கீங்க? யார் இருக்கீங்க? ஸ்டோரியில் இது எதுவும் இல்லாமல் நீங்கள் யாரும் கூப்பிட்டு வச்சுக்கீங்க. இருடா இருடா, இப்பயும் வந்தவங்க இவ்வளோ சவுண்ட்ஸ் ஆக்டிவ் நடக்காதுடா. ஏய் வெற்றி, நீ பாரு. ப்ரோ ஏய் என்ன திடீர்னு காற்று அடிக்குது. மகால் அது என்னன்னா ஏய் இங்கே என்ன இது இன்னொரு மாதிரி இருக்குது. ஏய் மறுபடியும் அதே சவுண்டை கொடுக்க முடியுமா? ஏய் ரெஸ்பான்ஸ் பண்ணுதுடா. ஏன்னா அது பாட்டு அமைதியாக சுற்றி இருக்கிற கேட்குதுடா, சவுண்டே சுற்றி கேட்க தெரியுதா? சுற்றி தானே கேட்குது. அமைதியாக இருக்கிறது நீங்கள் கிளப்பிட்டுருக்கீங்க போல இருக்க. ஓகே ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோ பேசி முடிச்சிடலாம். ஓகே உங்கள்கிட்ட பேச தான். ஓகே ஓகே ஓகே, உங்கள்கிட்ட பேச தான் வந்திருக்கோம். தயவுசெய்து கொஞ்ச நேரம் காத்துருங்க. ஓகே ஓகே ஓகே, சரி வாங்க வீடியோ இன்ட்ரோ பேசிடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another பேய் வீடியோ. கைஸ் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய அரண்மனைக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். அரண்மனையும் சொல்லலாம், கோட்டையும் சொல்லலாம். இதோட பேக் ஸ்டோரி வந்து ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஒன்றும் புரியல. இதோட பேக் ஸ்டோரி என்னன்னா, இந்த கோட்டையில் வந்து ஒரு மண்ணில் பதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து 4 பேர் சேர்ந்து இந்த இடத்த அடிச்சே கொண்டிருக்காங்களாம். அது இல்லாமல் இந்த இடத்துல அந்த பைத்தியமானவர் வந்து இந்த இடத்துல வாழ்கிறாங்க சொல்லி சொல்கிறாங்க கைஸ். அதெல்லாம் அவர் ப்ரோனா கூப்பிட முடியனால ப்ரோ அவன் தான் கத்துறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் பேசுகிறீங்களே அந்த சவுண்ட் அப்படியே கேட்டுச்சு. நீங்கள் அந்த பையன் பேர் சொன்னீங்களா? ஏதோ சொன்னீங்க அந்த பையனை பற்றி. அப்போ தான் அவரை பற்றி பேசி வந்து டக்குனு இந்த மாதிரி நடக்குது. இன்னும் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்களா? அப்படியே நம்ம ஒன்று கேட்க அப்படியே ரெஸ்பான்ஸ் வருதுண்ணா. உங்களை 4 பேர் அடிச்சு கொண்டு சவுண்ட்ஸ் சுற்றி கேட்குற மாதிரி இல்லை. சவுத்து மேலே ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குண்ணா ப்ரோ. சவுத்து மேலே ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே, பதட்டப்படாங்கண்ணா. ஓகே ஓகே, ரெஸ்பான்ஸ் பண்ணது பார்த்துக்கலாம். ஓகே கேஸ், எங்களுக்கு ஒன்றும் பொருளா. சரி வெற்றி உனக்கு அப்படின்னு சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து பார்க்கவே ரொம்ப ஹியூஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே விரிசல்லாம் விட்டு இருக்கிறனால எப்படி இதுவும் ஆக போகுதுன்னே தெரில. எங்கெங்கே விழுந்து யார் மண்டியில் விழ போகுதுன்னு தெரில. மணி சவுண்ட் கேட்குதுல. இந்த இடத்துல ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சுண்ணா. பார்த்தீங்களா? இல்லை ப்ரோ. ப்ரோ அந்த தூணுக்கு பின்னாடி ப்ரோ, அந்த தூணுக்கு பின்னாடிண்ணா. ஓகே 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 ஓகே, என்ன ப்ரோ சொல்லி கூப்பிடுவேன், ப்ரோனா ப்ரோ சொல்லி கூப்பிடுவேன். ஓகே லீவ் இட். வயசு கூட ஒரு வந்து ரொம்ப நாள் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. வயசு இருக்குமா ப்ரோ? சரி ஓகே, அது கண்டுக்க நீ பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே வந்திருக்கோம். பேசுங்க டக்குனு ஏதாச்சும் நிற்கிறோம். பிரகதீஷ், பேய்களின் புருஷன், பேய்களின் கள்ளக்காதலன். இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வந்து நாகம் வந்து இங்கே வந்து காவல் கதைகள்லாம் சொல்கிறாங்க நிறையா பேர். அது மட்டும் இல்லாமல் வரையிலேயே நான் ஒரு பாம்பு பார்த்துட்டேன்.
தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கு நான் வாட்டுக்கு. ஓகே ஓகே ஓகே. என்னோட கதவு மாதிரி இருக்கு. முன்னாடி பாருங்க கதவு செஞ்ச மாதிரி. கதவு வந்து அடைச்ச மாதிரி தானே இருக்கு. பாம்பு வரானா? எவ்வளோ பெரிய பாம்பு பார்த்தீங்களா? சத்தியமாக அந்த மாதிரி பாம்பு நான் இன்றைக்கி தான் நான் முதல்ல பார்த்தேன். கதவு திறந்து வந்து பார்த்தோம், செம்ம பெரிய பாம்பு, கற்பனையே பண்ண முடியாது. அந்த நான் கல்லில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்பத்துல இருந்து. ஓகேடா ஓகே ஓகே. பயப்படாம நம்ம ஆத்மா ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடலாண்ணா. எங்கே இருக்கீங்க? உனக்கு ஏதாச்சும் உதவி வேணா சவுண்ட் அங்கிட்டு தானே கேட்குது. எதுக்கான கேட்டுக்கிட்டே இருக்கு அப்பத்துல இருந்து. கைஸ் சத்தியமாக ஒன்றும் புரியல. என்ன நான் வெளியே வச்சுருக்காங்க. ஏய் உனக்கு தான் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கலாம். இங்கிட்ட அடிச்சிச்சுண்ணா. எங்கிட்டு? இப்போ இங்கிட்ட அடிச்சிச்சுண்ணா. அந்த கதவு தான் திறந்துச்சுன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா கதவே பார்த்து பாம்பு இருக்கலாம். இங்கே பாருங்க, ஏதோ பாம்பு செட்டுண்ணா. பாம்பு செட்டு தானே. பாம்பு செட்டுண்ணா. முட்டை இருக்கு பாருங்கண்ணா. ஏதோ திறக்குது. ஏதோ தட்டுண்ணா. இப்படி மாற்றி மாற்றி சவுண்டு கொடுத்தீங்கன்னா எங்களால் ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தெரிஞ்சால் தான் எங்களுக்கு அது என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இல்லை உங்கள் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்க முடியும். இல்லை உங்கள் கை என்னடா இப்போ மறுபடியும் இந்த இதே இடத்துல தான் கிராஸ் ஆச்சு. என்ன சொல்கிறேன்? கேமரா எடுத்துருக்கேன். அதே இடத்துல சவுண்டு கேட்குது. எனக்கு ஒன்று டவுட்டாக இருக்குது. இது என்ன முட்டை? பாம்பு போட்ட முட்டையா அது? பாம்பு போட்ட முட்டையா? பாம்பு முட்டையவா போடும்? பாம்பு முட்டையும் போடும், குட்டியும் போடும். குட்டியும் தான் போடும்னு சொன்னேன். கள்ளத்துக்கு போடுங்க. ஏய் இப்போ அங்கே தெரியுதா? எங்கே ப்ரோ? கேமரா நைட் விஷயம் தெரிஞ்சான்னு தெரியலடா. பிளாக் ஆயிடுச்சுடா. சாரி கோப்ரோ வாய் வேறு அவ்வளோ இருக்கும். இப்போ இந்த இடத்த யார் எட்டி பார்த்தது? மனநல பாதிக்கப்பட்ட அந்த பையன் தான் இங்கே எட்டி பார்த்தீங்களா? ஹலோ ஏய் 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 இது என்ன ரூம்? ஏய் இங்கே பாருங்க, இது தட்டினாலே ஏய் ஒரு மாதிரி விக்கி கிட்ட கத்தனை எப்படி இருக்கும்? ஏதோ அவன் மட்டும் சொல்ல வருதா? ஏய் கதவு தானா முடிச்சுடா. கதவு பின்னாடி தானே சவுண்டு கேட்குது. யாரு? ஓகே ஓகே பயப்பட வேண்டாம். மை காட். யார் அந்த கதவுக்கு பின்னாடி? என்ன சுற்றி சுற்றி கேட்கு? இங்கேயும் சவுண்ட் கேட்குது அங்கேயும் சவுண்ட் கேட்குதுடா. இங்கிட்டா ஒவ்வாள் வேறு எங்கிட்ட தான் தெரியுது. ஏன்னா எல்லா இடத்தையும் சுத்த விடுது. சீக்ரெட் ரூம் ஆச்சுண்ணா அது. சீக்கிரட் ரூமா? கதவாட்ட சந்தோம். இப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம், இந்த இடத்துல நீங்கள் மனநல பாதிக்கப்பட்ட பையன்தான் இருக்கீங்க. ப்ரோ 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 இருங்க ப்ரோ. ப்ரோ பார்த்தீங்கன்னா இல்லையா ப்ரோ? இவ்வளோ க்ளோஸ்ண்ணா. இங்கேண்ணா நான் அப்பத்து ஆரம்பத்துலேருந்து அதே சொல்லிட்டு இங்கேப்பலாம் நான் வந்துட்டு போதும். அது ப்ரோ 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 ரெக்கார்டாக இருக்குண்ணா. கன்ஃபார்ம் ரெக்கார்டு. சவுண்ட் அங்கே தான் கேட்குது. ஏய் ஏய் இந்த மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. நான் சுற்றி சுற்றி நான் இங்கே எத்தனை இடம் இருக்குது? அப்படி நம்ம ஒரு இடத்துல கம்யூனிகேட்டே பண்ண விட மாட்டேங்குதா? இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. அடிக்கலாம் அங்கிட்டு வைக்குது இங்கிட்டு வைக்குது, மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குண்ணா. செவுத்துலாம் நடக்கிற மாதிரி இருக்குண்ணா. இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? ஆம்பளையில் பேசி கேட்குது. சொல்ற மாதிரி இருந்துச்சு என் காதில். சிரிக்குதுடா. ஒரு மாதிரி சிரிக்குது, ஒரு மாதிரி அழுகுது. என்னன்னே புரிய முடியுது. ரெக்கெல்லாம் இருக்கு பாருங்க. காவை கொடுத்துருப்பாங்க ஒரு வேட்டை. காபா ஓகே வாங்க அந்த கதவு பிடிக்க பார்ப்போம். எனக்கு டவுட்டாக இருக்குது. கொஞ்சம் நான் அங்கே போகிறப்ப இது சவுண்ட் யாரு ஆர்டிஸ்டா பயங்கரமாக வச்சுருக்காங்கடா.
யாரு? இப்படி பூச்சாண்டி விளையாட்டு காட்டாதீங்க. எங்களுக்குன்னு ஒரு எல்லை. இங்க பாருண்ணா சுரங்க மாதிரி. டேய் இது என்னடா அது? ஆனா அந்த கூட போய் பார்க்கலாம்ண்ணா. அங்கிட்ட இருந்தா ஏன்னா இங்க 2 வாட்டி பார்த்துட்டோன்றான் வெற்றி. 2 இடத்த ஃபுல்லா பார்த்துருவோம். ஓகேவா? இருங்க நான் சொல்ல வைக்கிறேன். அங்க வேணாம், நம்ம அங்க போலாம். அங்கிட்ட இருந்தா இருடா, இங்க தான் சவுண்ட், கதை ஓட்டுற சவுண்ட் கேக்குதுடா. அங்கிட்ட இருந்து இப்ப பாத்தீங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம இங்கிட்டு வரப்போ அந்த சைடுல கேக்குது, அங்கிட்டு போனோம்னா இந்த சைடு மாத்தி தான் கேக்குது. அப்படிதான் ப்ரோ சவுண்ட் அங்கிட்ட இருந்தா கேட்டுச்சு. அங்கிட்ட இருந்தா ஒரு மாதிரி வந்து ஏதோ ஒழுந்துச்சு. என்ன பண்ணலாம் ஒண்ணுமே அந்த போயிட்டு போய் பார்க்கலாம். கன்ஃபியூஸ்டா இருக்குடா. முதல்ல கம்யூனிகேட் பண்ணுவோம்டா. ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்ணாம இங்கே போய் யாரா ஏன் பேர் எழுதி வச்சது? நம்ம பேரே தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏதோ அதனால டப்புன்னு தள்ளி வரணும். மேலே இருந்து சொல்லுவாங்க. என்னாச்சுடா? பார்க்கல நீங்க என்னாச்சு? கதவு பின்னாடினா இப்போ அந்த கதவு பின்னாடி தானே இருக்கு. சத்தியமா நான் கவனிக்கல. ப்ரோ நீங்க பாத்தீங்களா இல்லையா ப்ரோ? இது ஒரு இந்த மாதிரி தானே ப்ரோ இங்கே பாருங்க. டப்புன்னு உள்ள போயிருச்சுனா இந்த சைடில் கேட்குது. அந்த மண்டையிலே இருந்திருக்கும். இது மேலதான் ஏறின மாதிரி இருந்துச்சு. தெரிஞ்சுக்கதான் இது மேலதான் ஏறின மாதிரி இருந்துச்சு. அப்படிங்க வெற்றி அதை கூட பின்னாடியே வாங்க. ப்ரோ சார் ப்ரோ மக்கள் விட்டு எரியுது ப்ரோ. பள்ளி கொஞ்சம் சொன்னா மண்டியில் விழுந்திருக்கும் ப்ரோ. ப்ரோ அது ஒன்றும் இல்லை ப்ரோ. இங்கே பாருங்க ஏதோ பறக்குது பாருங்க, கொட்டுது பாருங்க. ஏதோ தூசியாக வருது தெரியுதுங்களா? கேப்சர் ஆகிட்டு தான் இருக்குது. மேலே தானே ஆனால் இருந்துச்சு. பார்த்து போங்கண்ணா. மேலே தானே காற்று சவுண்ட் இருக்குது. வெற்றி லாஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் 2 பேர் 2 ஸ்டெப் விட்டு கேப் விட்டுவாங்க. எனக்கு நான் வரல, உங்களுக்கு தான் ஆகக்கூடாது. ஓகே பார்த்து போங்க. படிவே செங்குத்தாக இருப்பா. இந்த இடத்த பார்த்தாலே ஒரு கொகை இருக்குல்ல, ஏதோ எப்படியோ இழுத்துட்டு போகிற மாதிரியே நம்ம ஒரு ஃபீலாக இருக்கலாம். எடுத்துட்டு வாங்க. கையில் டேர் வச்சுருக்கேன். இந்த இடமே ரொம்ப ஹியூஜாக இருக்குது. அங்கங்கே கீழே வந்து கொஞ்சம் விட்டுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சுண்ணா. பாருங்க கொஞ்சம் ஆகுதா இல்லையா? யாரு? ப்ரோ 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 இரு 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 ப்ரோ. இப்படி செகண்டப்பா என்னடா நிக்குதுண்ணா ஏதோ இருக்கட்டும்டா. கேப்சர் பண்ணதான் வச்சிருக்கோம். ப்ரோ ப்ரோ இருங்க ப்ரோ. அது நிக்குது ப்ரோங்கண்ணா. மூஞ்ச பாத்தீங்களா எவ்வளவு பெரிய எப்படி இருக்கு பாத்தீங்களா? யாரும் சவுண்ட் கேட்டுக்கிட்டு பாருங்க. ஓகே வாங்க கீழே போலாம், பிரச்சனை இல்லை. இருண்ணா அது ஒரு மாயை நான் பார்க்க விகாரமா இருக்குண்ணா. பிரகதி சொல்றது கேட்கறா, புரிஞ்சுக்கடா. பாத்தீங்களா? அப்படி சுத்தி வந்து இறங்கலாம்னா அங்க வழி இல்லடா. முடிச்சு ப்ரோ. வா ப்ரோ. ப்ரோ ப்ரோ அடைச்சிச்சுன்னா போச்சு ப்ரோ. உங்களுக்கு ஆபத்து ப்ரோ. அவன் அப்பவே போயிருந்தோம்னா நேற்று நம்ம வச்சிருக்கோம். பின்னாடி கேட்கணும். ரொம்ப கோவத்துல இருக்கு ப்ரோ. அது
அதே ஒரு அவங்க மேல கோவப்பட போறோம். நீ வேற எந்த சும்மா அப்புறம் எதுக்கு நான் கதவை வந்து போட்டு ஆட்டுன்னு ஆட்டுது? அதுக்கு ஆட்டுறது வேற இடம் இல்லையா? அந்த கதவை தான் போட்டு ஆட்டணுமா? மாட்டிக்கிட்டு வருஷமா இருங்க திறக்க முடியும். என்ன பண்றதுன்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்றேன், நான் உங்க மறுபடியும் சொல்றேன், நீங்க கூட்டின கதை மறுபடியும் திறந்துட்டு போ. இல்லாட்டினா அந்த இடத்துல வந்து உன்னை இன்னும் சித்திரவதை பண்ணி கொண்டுருவோம். எங்க சொல்றீங்களா? கொண்டுறீங்களா? அதான் எனக்கு டவுட்டு. அது ஆல்ரெடி செத்துருச்சு. நம்ம சரி இது ப்ரோ மேலே கேட்குது ப்ரோ. நானா நீ வர மாட்டேங்கிற கதவியே அதை நம்ம வச்சு பூட்டுது. என்ன பண்றது? திறந்து பாருங்க. நான் மறுபடியும் உன்ட்ட சொல்றேன், ஒரு ஐடியாண்ணா. அது அவங்க செத்து ரொம்ப நாளாக இருக்கும், எப்படியும் ஒரு 100 வருஷம் மேலே இருக்கும். சித்தப்பான்னு சும்மா அப்படியே ஒரு சித்தப்பாவா? சித்தப்பான்னு சொல்லி பாருங்க. அது மனநல பாதிக்கப்பட்டவர் ப்ரோ. சித்தப்பா வந்துன்னா யாரா நீங்க அப்படிங்கிற பையன் ப்ரோ. சித்தப்பான்னு சொன்னா திறந்துச்சு பார்த்தீங்களா? சித்தப்பா சொல்லி திறந்து சித்தப்பா ஏன் ப்ரோ? நீ வேற சித்தப்பா சித்தப்பா அது ஆல்ரெடி செத்துருச்சு ப்ரோ. ப்ரோ பின்னாடி ப்ரோ பின்னாடி ப்ரோ. என்னடா எதுக்குடா தள்ளுறீங்க? என்னடா ஆச்சு? பின்னாடி அழுகுறான். அங்கங்க மாறி மாறி ஏன்டா நீங்க ஓடுறீங்க? பரதநாட்டியம் ஆட சொன்னீங்கன்னா உன்னைய நான் கீழே இறங்குற பின்னாடி வந்து கரெக்டா அந்த வெளிச்சத்துக்கு அதுமா அப்படி எட்டி பார்த்துட்டு பின்னாடி போகுதுண்ணா. முரட்டாடா. அப்புறம் இங்க வேற இங்க நீங்க பாத்தீங்களா இல்லையா? கூட விடுங்கடா. ஒண்ணு இல்ல சத்தியமா இங்க ஒண்ணு கிடையாது. இங்க ஒரு ஆத்மா மட்டும் கிடையாது, இங்க 2 3 இருக்கு கன்ஃபார்ம். இங்க வேற இருக்குது. நீ ஏன்னா கண்ணை வேற லைட் வேற கண்ணு அடிக்கிற கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி கண்ணு தெரியுமாடா. ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தியம் மாதிரி பண்ணாம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். நமக்குள்ளேயே பேசிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்பிரிட் என்னன்னு பேசி பார்ப்போம். அது நம்மளே கடைசியில் ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு 10 நிமிஷம் கம்யூனிகேட் பண்ணுவோம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அந்த வந்து ஒன்றும் எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து பின்னாடி பாருங்க, நிச்சு பாருண்ணா. கேமராவெல்லாம் தெரியுதா இல்லைன்னு தெரியல. சரி நீங்க பேசி பாருங்க, ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுதான்ட்டு. நான் வந்து மறுபடியும் சொல்றேன், எங்களை பயமுடுத்த போறதோ நான் வந்து மறுபடியும் சொல்றது இதுதான், எங்களை பயமுடுத்தி ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது. அடுப்பு கட்டி வச்சிருக்காங்க. அவங்க எதுக்காச்சும் கட்டி வச்சிருப்பாங்க ப்ரோ. நீங்க விடுங்க ப்ரோ, அதை ஏன் ப்ரோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சித்தப்பா அது பழைய காலத்துல எங்கள் சித்தப்பா கூட பாருது காசு இருக்காங்க. நீங்கள் ஏன் ப்ரோ சித்தப்பா சித்தப்பானிக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ? வாங்க ப்ரோ, முன்னாடி வாங்க ப்ரோ. பின்னாடி படிக்கட்டுலேருந்து வேறு பங்கு கட்டிக்கிட்டே இருக்கு ப்ரோ. பின்னாடி கேட்டு உங்களுக்கு கேட்கலையா? அதுதானா எனக்கு தான் கேட்டு சவுண்டு கேட்குது. ஓ பார்த்து வாங்க ப்ரோ, பின்னாடி முன்னாடி அடிக்கிறது. என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? பின்னாடி பின்னாடி என்ன மாதிரி நிற்கிதா? உடனே பின்னாடி நிற்கிதா? எதுக்கு பயப்படுறேன்? அதை பார்க்க தான் வந்திருக்கோம், பயப்படாத. ஓகே முன்னாடி காமிச்சிட்டு போகுது. முன்னாடி வந்து காமிச்சிட்டு போதா? ஓகே கூல், ஒன்றும் இல்லை, பதறாதீங்க. இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோங்க? நான் கல்ல குண்டி எரியுதுண்ணா. இருக்க இங்கே தான் இருக்கேன். பதறாங்க தயவுசெய்து, பிறகு வெற்றி சொல்றது கேளுங்க. சாத்துட்டு விடு. சாத்துட்டேன். இப்போ நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? கம்யூனிகேட் பண்ண விட மாட்டேங்குது. எக்ஸ்பிளைன் பண்ண தானே வந்திருக்கோம். அதான் இல்லை தெரியுது பிரகதீஷ், அதுகிட்ட பேசி பார்ப்போம். நம்ம வந்து நம்ம பேசல, நம்ம தான் உட்காந்து சுத்திட்டு இருக்கோம் இடத்தையே. அதை நம்மகிட்ட பார்த்தீங்களா இல்லையா? அந்த இடத்துல தான் ஓப்பன் சவுண்ட் கேட்குது. ஓகே, அந்த இடத்துல சவுண்டு கேட்டுருக்கு. அது அப்பத்துல நம்ம வரப்போ கூட இந்த பேர் கூட பார்த்துட்டு ஓடி வரலையா ப்ரோ? நீங்கள் பார்த்தீங்க
ப்ரோ, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. யாரு கேஸ் இது என்னால் எவ்வளோ ஃபுல்லாக அந்த இடத்துல காட்ட முடியுமே சத்தியமாக எனக்கு தெரில. ஏன்னா எனக்கு இந்த இடமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோட்டையே ஏய் மேலே சவுண்ட் கேட்கலாம். லைட் ப்ரோ எப்படா எதுவுமே தெரியலடா எனக்கு. மேலே சவுண்ட் கிடைச்சதா அங்க பாருண்ணா. ஏதோ போதுடா. ஓடு. ஏதோ உருவம் போதுடா. அப்படி இங்கே வரும். இப்படி இருந்தா சத்தியமா கேப்சர். இப்படி போகுது. ஏய் உங்களுக்கு நான் செய்கிற சாம்பிள் சொல்லி மேலே வாங்கடா. ஏண்டா உருவத்தை பார்த்துட்டு ஏதோ மறுபடியும் அழுகுதுண்ணா. யாரு யாரு ப்ரோ கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துலயும். சரிடா மேலே வாங்கடா. டேய் சொல்கிற கேளுங்கடா ஒரு 5 நிமிஷம். டேய் இது என்ன பாம்பட மேலே டிஸ்டம்பா கொஞ்சம் பக்கத்து. இங்கே தான் இங்கேயும் கேப்சர் ஆச்சு கைஸ். மேலே காணோம். வா கைஸ் தெரியுதா என்னடாச்சு? ஏய் என்ன கத்துறீங்க? நான் வர வழியே கீழே படிக்கல கதவு முடிச்சு. நான் விட்டுட்டு கதவு முடிடுச்சா? நான் கரெக்டாக ஏறிவேன். எனக்கு கால் ஸ்லிப்பு. மீண்டுமா ப்ரோ என்னாச்சு? இங்கே பாருங்க எவ்வளோ சத்தியமா என்னடா இது? பாருங்க. டேய் இது என்ன இடம்? டேய் என்னடா இது? இடமே புதுசாக இருக்கு. புதுசு இல்லைண்ணா, பழமையானதுண்ணா. டேய் நம்ம இருக்கிறதே ஒரு இதுதான்டா. எப்போ உள்ள ஒடிச்சு விழுகுமே யாருக்கும் தெரியாத. இப்போ நம்ம இருக்கிற இடமே நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னல. அந்த கட்டையை பாருங்க கொஞ்சம். இங்க பாருங்க. கேஷ் இது எந்த ஏரியானே எனக்கு தெரியல கேஷ். ஏய் பாம்பு தெரியுதா? போது பாரு கேஷ். நான் பார்த்த அதே பாம்பு எங்கண்ணா போச்சாண்ணா? போயிடுச்சுடா. சத்தியமா பார்த்துருப்பீங்க. அதே பாம்பு தான். ஏய் இவ்வளோ பெருசுடா. கை பெருசா இருக்குடா. பார்த்தீங்களா வெற்றி? நீ பார்த்தியா? சத்தியமாக நான் பார்க்கல. சத்தியமா டேய் இங்க பாம்பு இருக்கா? என்னடா இருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த பையனே பாம்பு. அந்த பையனே சொன்ன மாதிரி அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஆத்மாவும் இருக்கு. அதை போக இன்னும் வேற ஏதோ வேற பாருங்க மேலே பாருங்க. டேய் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா. நீ இல்லைண்ணா நீங்கள் அந்த மணலில் பாதிக்கப்பட்ட சொன்னீங்களா ஒருத்தர் அடிச்சு கொண்டான்ட்டு, அதுக்கடுத்து வேற ஏதாச்சும் கீழே ஆத்மா ஏதாச்சும் இருக்கா தெரியலையே. பாருங்க அது படிக்கட்டு வந்து சவுண்ட் ஆகும். அப்போ ப்ரோ உங்க சொந்தக்காரவங்க தானே? கேளுங்க ப்ரோ. நீங்க பேசுங்க ப்ரோ. கைஸ் திடீர்னு கோபுரோவில் சார்ஜ் சொல்லி முடியுதுன்னு அவன் அடைக்குதுடா கீழே. கோபுரோவில் சார்ஜ் இல்லையா ப்ரோ? இப்போ என்ன பண்ண போறீங்க? நான் வரப்போ தான் நான் சொன்னல உங்கள்கிட்ட. அப்பே ப்ரோ பார்த்து ப்ரோ. இந்த இடத்துல என்ன போயிருக்கீங்க ப்ரோ காலை உருண்டிட்டே போயிருப்பாரு. பரவாயில்ல ப்ரோ, உங்களுக்கு ஸ்டோரி போடுறேன் ப்ரோ. நான் சொல்றேன் என்னன்னா, இப்படி பயமுறுத்தி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கொசு வாய்க்குள்ள போச்சு. பேசுற நான் பேச என்ன கூட பேசுறீங்க. நீ இந்த மாதிரி பூச்சாண்டி விளையாட்டு என்ன காட்டாத. ப்ரோ பார்த்து போங்கண்ணா. தாலின்ற பேர்ல இது வந்து உடஞ்சுதான் வெளியே வந்திருக்க பாருங்க. அது ஏதோ சாம்பல்லாம் இருக்கு. அசிங்கமா அதை வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஏன்டா நீ அங்கே தான் பார்க்குறேன்? சத்தியமாக தெரியல.
உடச்சனால தான் இருக்கும். பாருங்க எரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? ஒருவேளை அதுக்குள்ள அடக்கி வச்சிருந்து உடச்சிக்கிட்டு வெளில வந்துருச்சோ. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டு வாசுபுரம் வந்தப்போ ஒரு சவுண்டு ஒரு பொய் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா கண்ணாப்பனான்னு கேட்குது. அப்போ வந்து உடஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக இங்கே நிறையா பேர் இதில் அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. போலீஸ் வேறு வந்துட்டாங்க வெளியே. நான் என்ன பண்ண சத்தியமாக சவுண்டு கேட்குது பக்கத்து ரூமில். ஓகே ஃபஸ்ட்டு கிளம்பணும். முடிச்சுக்கலாம். அப்படியே முடிச்சுக்கலாம்ண்ணா. முடிச்சிருங்க. எப்படி அதான் பெருசு ஆளுதானா இருக்குது. ஓகே எஸ் வெளியே நாங்கள் போலீஸ் வந்துட்டாங்க. நாங்கள் இந்த இடத்த வந்து ஃபுல்லாக கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலனால வெளியே போலீஸ் வந்துட்டாங்க. அவங்க சவுண்டு கேட்டோம்னு நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு த்ரில்லிங் பயங்கரமான இடம். அது இல்லாமல் இது பழைய வீடியோ மண்டே அடி போட்டு அதுக்கப்புறம் இது என் ஃபஸ்ட்டு வீடியோ தானே. ஆமாம் ஃபஸ்ட் வீடியோ கைஸ் அதெல்லாம் கதவை சாத்த துறக்க சொந்தம் சாத்திர சொந்தம் சாப்பிட்டு கேட்குது கைஸ். இது எக்கோ அடிக்குது கைஸ் எல்லா இடத்துலையும் இருந்து. என்னால் கண்டே பிடிக்க சாத்திர மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஓகே கைஸ். நிறையா பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் எல்லா இடத்துலையும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்னாச்சு ப்ரோ எப்படி இருக்கீங்கன்னா. ஓகே ஐம் ஆல் ரைட். இப்போ அடுத்தடுத்து வீடியோஸ் வரும், ரெகுலராக வரும். அது இல்லாமல் இனிமேல் இந்த இடத்துக்கு வந்தோம் பரவாயில்ல கைஸ். நாங்கள் நினச்சது ஒன்று, இந்த இடத்துல நடந்தது ஒன்றா வெற்றி. நடந்தது ஒன்றும் இல்லை 3ண்ணா. என்னது பேய். ஸோ இது 3 கண்டுபிடிக்க முடியும். ஏகப்படுத்துறது சவுண்ட் கேட்குது அதுக்குள்ள இந்த இடத்துல என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. எல்லாமே நடக்குது. நம்ம பேசி விடல எங்களுக்கு டிஸ்ட்ரைப் பண்ணிட்டே இருக்கு எல்லா இடத்துலையுமே. நம்ம ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்க போகிறோம்னா இப்போ நான் கூட இந்த இடத்துல பார்த்தேன். திடீர்னு பார்த்தா பின்னாடி சவுண்டு கேட்குது. அதுக்கு பேர் தான் ப்ரோ பேய். அது தெரியாத எனக்கு. ஆமாம் ப்ரோ. இன்ஜினுக்குள்ளே நான் ஜஸ்ட் மிஸ் இருந்தால் நேரம் ஒரு மண்டை விழுந்திருக்கும். ஆமாம் இப்படி வருது என்னமோ. இந்த எல்போ சைஸில் போகுது. அப்படி எள்ளு மாதிரி வளைஞ்சு போகுது கல். கல் வளைஞ்சு போமான்னு இப்போ தான் எனக்கு தெரியும். பாம்பு இருக்கு, பார்த்து தான் வெளில போகணும். நம்ம போகிற பார்த்துட்டோமே. அந்த வீடியோ கேப்சர் ஆயிடுச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும். ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. கோபுரம் தெரிஞ்சால் கொடுத்துருங்க. நிறைய கேப்சர் கோபுரம் மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளாக்ல வாங்க வெளில போயிடலாம். போலீஸ் வந்துடலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. மொத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வெற்றியும் சேனலுக்கு ஓப்பன் பண்ண போகிறான். இந்த சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் பிரகதீஷ் சேனல் வச்சு வீடியோஸ் போட்டுருக்கான் டெய்லி. அவனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மறக்காமல். ஓகே.